இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. மண்டே வந்து மாவு இல்லை, கிரைண்டரில் மாவு ஓடிட்டு இருக்குது. ஸோ ரைஸே பண்ணிடலான்ட்டு காலையில் பிரெட் டோஸ்ட் பண்ணி காலையில் அவளுக்கு டிஃபனுக்கு கொடுத்துட்டோம். பாப்பாவுக்கு லஞ்சுக்கு எப்படியும் எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணும் அப்படிங்கிறது, எல்லாருக்குமே வேணுங்கிறதுக்காக சாப்பாடே வச்சுட்டு, உங்களுக்கு குக்கர் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. சாப்பாடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பிக்கிங்காக்கு பொரியல் பண்ணேன். ஒரே ஒரு பிக்கிங்காக இருந்தது. சரி பாப்பாவுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துடலாம் அர்ஜென்ட்டுக்குன்னு பண்ணேன். அப்புறம் நமக்கும் தேவைன்னு சொல்லி கத்திரிக்காய் ஒரு பாதி, நிறைய ஒரு கிலோ கத்திரிக்காய்ங்கிறதுல ஒரு பாதி எடுத்து ஒரு கத்திரிக்காய் ரெசிபி தான் பண்ணேன். அது பொரியல்னு சொல்லலாம், பட் ஆனால் அது நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். எப்படி பண்ணேங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதேமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெனஞ்சும் சாப்பிடுவோம், நாம் வந்து தொட்டுட்டும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, கத்திரிக்காயை நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டு அதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் தான் போடணும். ஆனால் அந்த வெங்காயம் எங்கே இருக்குன்னே தெரியாது பொரியல் பண்ணி முடிச்சிங்கன்னா. அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு 4 பல் பூண்டும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனோன்னு அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயும் போட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு மூடி வச்சிடணும். இதை மூடி வச்சு தான் செய்யணும். நான் வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்துடும், அந்த எண்ணெயிலே அது வெந்துடும். தண்ணியே தெளிக்கக்கூடாது, தண்ணி வந்து இல்லாமல் செய்யணும். இல்லை ரொம்ப ட்ரையாக, இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தான் வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ரையான கத்திரிக்காய்னா இது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டானும் நான் அது அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு திரும்பவும் நல்லா பிரட்டி விட்டு மூடி வச்சிடணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த புளி பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது போடணும். புளியை வந்து நம்ம திக்காக கரைக்கணும். நான் காமிச்சிருப்பேன் அதே வீடியோவில். அது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா கத்திரிக்காய் வெந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வெந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம பொரியலுக்கு தேங்காய் திருவி வச்சுருப்போம் இல்லையா பொடி, அந்த தேங்காய் பூ போடணும். அதுவும் தேங்காய் பூவும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். அந்த இதில் திருவக்கூடாது, நீங்கள் பூ மாதிரி இருக்கிற இதில் தான் திருவிக்கணும். ஏன்னா தேங்காய் பூ இருக்கிறதும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு போட்டு பரட்டி விட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் வெறும் பருப்பு சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். இதிலே பெரட்டி சாப்பிட்லாம். அது கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அந்த வடை சட்டிலே கூட பெரட்டி சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் தான் பண்ணேன். முள்ளங்கி வந்து சில பேர் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கிறாங்க, இல்லையா வீட்லேயும் செய்ய மாட்டேங்கிறாங்க. முள்ளங்கி வந்து நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க, ஒன்றுமே இல்லை. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு எப்போயுமே போகிற சாம்பார் தாளிக்கிற மாதிரி தாளித்து முள்ளங்கியை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க, நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயிலே. நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு வணக்கும் போதே அதையும் வணக்கிங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சாம்பார் செய்யுங்க, சூப்பராக இருக்கும்.